குழந்தைகளே, இன்னைக்கு நாம விலங்குகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். புலி. டைகர் ஹூட். புலி ஒரு பெரிய பூனை இனத்தை சேர்ந்த மிருகம். இது ஆசியாவில் காணப்படும் மிகப்பெரிய சிறுத்தை வகையைச் சார்ந்தது. புலிகளின் உடல் முழுவதும் சிவப்பு நிறத்திலும் கருப்பு வரிகளுடன் காணப்படும். தங்கள் பகுதியில் அதிக பொறுப்புடன் வாழும். யானை. எலிஃபென்ட். யானை பூமியில் வாழும் மிகப்பெரிய நிலவிலங்கு. இது அதன் பெரிய கன்னங்கள், நீண்ட தும்பிக்கைகள் மற்றும் பெரிய கால் மடல்களுக்காக அறியப்படுகிறது. யானைகள் பொதுவாக இனம் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் காணப்படும். சிங்கம். லயன். சிங்கம் காடுகளின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. இது பெரிய பூனை இனத்தில் உட்படுகிறது மற்றும் பொதுவாக ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவின் சில பகுதிகளில் காணப்படுகிறது. சிங்கங்கள் பெரும்பாலும் இரவில் வேட்டையாடும். குதிரை. ஹார்ஸ். குதிரைகள் மனிதரால் பழமையான காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவை பயணம், விவசாயம் மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. குதிரைகளின் உடல் அமைப்பு வலுவானது மற்றும் வேகமாக ஓடக்கூடியது. எருமை. பஃபலோ. எருமைகள் நீர்ப்பரப்புகளில் அதிகமாக காணப்படும் கால்நடை விலங்குகள். இவை பயிர் அறுவடைக்கு பயன்படும் மற்றும் பால் உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. எருமைகள் பொதுவாக வெப்பமண்டலங்களில் காணப்படுகின்றன. கரடி. பியர்ஹூட். கரடிகள் பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த மிருகங்கள். இவை பொதுவாக வடக்கு மற்றும் தெற்கு அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் காணப்படுகின்றன. கரடிகள் அனைத்து விதமான உணவையும் உட்கொள்ளக்கூடியவை. மான். டியர்ஹூட். மான்கள் அழகான மற்றும் ஒடுக்கும் விலங்குகள். இவை பொதுவாக காட்டுப் பகுதிகளில் காணப்படுகின்றன. மான்கள் மெல்லிய உடல் அமைப்புடன் வேகமாக ஓடக்கூடியவை. கழுதை. டாங்கி. கழுதைகள் மனிதரால் பல வேலைகளுக்கு பயன்படுத்தப்படும் விலங்குகள். இவை பொதுவாக பயணம், சுமை சுமக்கும் மற்றும் விவசாய நடவடிக்கைகளில் பயன்படுகின்றன. கழுதைகளின் உடல் வலிமையானது மற்றும் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் வசிப்பவை. நாய். டாக். நாய் மனிதர்களின் நெருங்கிய நண்பன் மற்றும் பாதுகாப்பு விலங்கு. நாய்கள் பல வகையான பண்ணைகளில் காணப்படுகின்றன மற்றும் நரம்பு அமைப்பு, பாதுகாப்பு, வேட்டைக்காக பயன்படுத்தப்படுகின்றன. நாய்கள் மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவை. பூனை. கேட். பூனைகள் மனிதர்களின் வீட்டு விலங்குகளாக பரவலாக காணப்படுகின்றன. இவை சிறிய பூனை இனத்தில் உட்படுகின்றன மற்றும் அழகான உடல் அமைப்பு மற்றும் மெல்லிய நிறத்துடன் காணப்படும். பூனைகள் சிறந்த வேட்டையாளர்களாகவும் அறியப்படுகின்றன. ஒட்டகம். கேமல். ஒட்டகம் வறண்ட பகுதிகளில் வாழக்கூடிய விலங்கு. இது நீண்ட காலமாக தண்ணீர் மற்றும் உணவு இல்லாமல் வாழும் திறனுடையது. ஒட்டகங்கள் பொதுவாக மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா பகுதிகளில் காணப்படுகின்றன. மயில். பீகாக். மயில் அழகிய பறவையாகும். இதன் பரந்த இறகுகள் மற்றும் வண்ணமயமான உடல் அமைப்பு மிகவும் கவர்ச்சிகரமானது. மயில்கள் பொதுவாக இந்தியா மற்றும் இலங்கையில் காணப்படுகின்றன. நரி. ஃபாக்ஸ். நரிகள் சுருங்கிய மற்றும் நுணுக்கமான வேட்டையாளர்கள். இவை பொதுவாக காட்டுப் பகுதிகளில் காணப்படுகின்றன. நரிகள் சுறுசுறுப்பான, நுணுக்கமான மற்றும் சூழ்நிலைகளில் விரைவாக ஏற்படும் திறனுடையவை. சிறுத்தை. லியோபார்ட். சிறுத்தைகள் பெரிய பூனை இனத்தைச் சேர்ந்தவை. இவை பொதுவாக ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் காணப்படுகின்றன. சிறுத்தைகள் வலிமையான உடல் அமைப்புடன் வேகமாக ஓடக்கூடிய மற்றும் மிகுந்த வேட்டையாளர்களாகவும் உள்ளன.